வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நாம வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மே மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்பான்ஷனான ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருப்பீங்க. ட்ராவல் எப்படி பண்ணணும்? ட்ராவல் வந்து உங்களுக்கு இந்த வாரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது எப்படி சக்ஸஸாக ஒரு நல்ல ட்ராவல் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனை ரொம்ப அதிகமாக இருக்கும். அது பார்த்துக்கோங்க. மனசில் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு புதிய விஷயங்களையும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வந்து ஒரு புதிய டைரக்ஷனில் போகிற மாதிரியா இருக்கும். அது வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கும் கொடுக்கும். அதனால நீங்கள் இது ஒரு பயமும் வைக்க வேண்டியதில்லை. ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் வந்து கவனம் சிதற மாதிரியா இருக்கும். எது தேவையோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் முயற்சி செஞ்சு அதை வந்து திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா, இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வாரமாக தான் அமையும் தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். ரொம்ப பொறுமையாக இந்த வாரம் நீங்கள் வந்து கடக்கிறதுக்கு ரொம்ப மனசில் அமைதி ஏற்படுத்திக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களோட வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட வளர்ச்சி நல்லா தெரியும். புதிய புதிய பொறுப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். வெளியூர் தொடர்பு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் கிட்டேருந்துலாம் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ட்ராவல் சம்பந்தமான ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அவசரமாக பேசுறது அல்லது நேரடியாக ஒருத்தரை பற்றி தப்பு சொல்கிறது மட்டும் குறைச்சிக்கோங்க. அது எந்த அளவுக்கு குறைக்கணும் இல்லை, அது தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. அது வந்து உங்கள் முன்னேற்றத்தை வந்து பாதிக்காமல் பார்த்துக்கோங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய புதிய பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய கஸ்டமர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்கள்ல வெளிநாட்டுகள்ல இருந்து கூட சில ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வார இறுதியில வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணநிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சீரா தான் இருக்கும், வரவு பொறுத்த வரைக்கும். ஆனா, அதே செலவுகளும் கொஞ்சம் சின்ன சின்னதா கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிராவல் எக்ஸ்பென்ஸ் வர்றதுக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. எஜுகேஷனுக்கோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ரெய்னிங் ப்ரோக்ராமுக்காகவோ செலவுகள் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குடும்ப தேவைகளுக்கு சில செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். புதிய புதிய வருமானம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதை பற்றி கவலை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஃபினான்ஷியலி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பழைய ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சுருப்பீங்க. அதுலேருந்து கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஏதாவது ஒரு ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தவிர்த்துருங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரைக்கும். இந்த வாரம் குடும்பத்தில பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் உருவாறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ரிலேஷன்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்ல ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கும். ஒரு ஹேப்பி நியூஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். உங்களோட மூத்தவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சக்சஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கருத்து வேறுபாடு சிலது நேரங்களில் வந்தாலும் அது சீக்கிரமாக சரியாயிடும். ட்ராவல் பண்ணுறதுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அது வெளியில் போகிறத பற்றியெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு வரும். அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க 2 பேருக்கும். அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். உடல் நலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தொடையிலயும், இடுப்புலயும் கொஞ்சம் லேசா வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, அதிகமா சூட்னால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தூக்கம் குறையறதுனாலயும் இது வந்து சில நேரங்கள்ல வாய்ப்பு இருக்கும். வெளியூருக்கு போகும்போது ட்ராவல்ல வந்து அ உணவுகள வந்து ஜாக்கிரதையா பார்த்து சாப்பிடுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்துக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். வெளியூர் உணவுகள குறைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸ்டூடண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் ஹையர் எஜுகேஷன்ல காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாரமா இந்த வாரம் இருக்கும். புதிய விஷயங்கள பார்த்தீங்கன்னா, வேகமா கத்துக்குவீங்க. அதுல வந்து ஒரு நல்ல சக்சஸ் உங்களுக்கு அதிகமா காத்துட்டு இருக்கு. வெளிநாடு பொறுத்தவரைக்கும் சில நேரங்கள்ல வந்து எஜுகேஷன்ல வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டா பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா, ஒரு நல்ல சக்சஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டகரமான நாட்கள் எதுன்னு பார்க்கும்போது, தனுசு ராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமையும், ஞாயிற்றுக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களா இருக்கு.
இது 2 நாள் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்பர் 3, நம்பர் 9 இது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நம்பராக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். கலர் வந்து எல்லோ கலரும் ஆரஞ்சு கலரும் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கும். இது பயன்படுத்திக்கோங்க இந்த வாரம் பொறுத்தவரையில். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு பகவானுக்கு வந்து நீங்கள் விளக்கேற்றி பூஜை செஞ்சீங்கன்னா இந்த வாரம் வந்து உங்களுக்கு மனசில் ரொம்ப அமைதி, ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். இந்த வாரம் தனுசு ராசிகர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு விரிவான சிந்தனை, அதற்கான கரெக்டான ஒரு பிளான், அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு லைன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். அவசரத்தை மட்டும் கொஞ்சம் குறைங்க. அது குறைச்சிங்கனாவே உங்களுக்கு இந்த வார வளர்ச்சி வந்து ஒரு நல்ல சக்ஸஸை நோக்கி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்க நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இதை வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.